நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஏய் சும்மா அவளை எதுக்கு கூப்பிட்டு இருக்க? அவ பாட்டுக்கு அமைதியா தானே உட்காந்துருக்கா. இப்ப நீ வான்னு கூப்பிட்டு அப்புறம் அவளை கூட்டிட்டு போலன்னா அழுவா தானே? தேவன் உன் கூட ஸ்கூலுக்கு வர அளவுக்கு எல்லாம் ஆகலடா. இப்ப உன் கூட கூட்டிட்டு போனா கொஞ்ச நேரம் விளையாடுவா, அப்புறம் திரும்பவும் அப்பா வேணும் அம்மா வேணும்னு சொல்லி அழுதுருவாடா. டே மாப்பிள்ள அனுப்பி வைக்கிறேன்டா. ஆனா இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போற மூட்ல எல்லாம் வரல. சும்மா உன்னை பார்த்துட்டு உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நாங்க போலான்ட்டு தான் வந்தோம். அதனால இன்னைக்கு வந்தானா கொஞ்ச நேரம் விளையாடுவா, அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. இன்னொரு நாளைக்கு மாமா அனுப்பி வைக்கிறேன், சரியா? டே அனுப்புறேன்டா. அவளையும் பிளே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும்ட்டு தான் இருக்கும். ஒரு வாரம் முடியட்டும், அதுக்கப்புறமா மாமா அனுப்பி வைக்கிறேன். ஐயோ சரிடா, இவன் ஒருத்தன் ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பா அவ ஸ்கூலுக்கு வருவா. இப்ப நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு நட. உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு எனக்கு வேற வேலை இருக்கு, நாங்க கிளம்பணும். வா. டேய் இவ்வளவு நேரம் பேசிட்டே தானடா இருந்த, இன்னும் என்னடா உனக்கு பேசணும்? அது சரி, என் பையன் தானே, இப்படி இல்லைன்னா தான் அதிசயம். என்னடா பேசிட்டியா? இப்ப போலாமா? சரி நட. டேய் மச்சான், இதுல அவனை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன், அப்புறம் கிளம்பலாம். சரி சக்தி, விட்டுட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இரு வரேன். குடுக்க நான் ரெடி தான் முட்டைகோஸ் மூஞ்சி. ஆனா வாங்குறதுக்கு உன் ஃப்ரெண்டு ரெடியா இருக்கணுமே. உன் ஃப்ரெண்டு தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே. அவளை மட்டும் வாங்கிக்கிறேன்னு சொல்லு, நான் இப்பவே கொடுத்துறேன். ஐயோ, அரை மணி நேரமா இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் கொடுத்த பாடில்ல, இவளும் வாங்கின பாடில்ல. இதுக்கு மேல இதுங்களுக்கு இடையில நின்னா நமக்கு பொங்கல் கிடைக்காம போயிடும். இனி அவன் கொடுத்தாலும் சரி, இவன் வாங்கினாலும் சரி, என்னமோ பண்ணி தொலையட்டும். நம்ம போய் முதல்ல பொங்கலை வாங்குவோம். டேய் தம்பி, நீயும் கிஃப்ட் கொடுக்க மாட்டா, அவளும் அதை வாங்க மாட்டா. உங்க கூட நின்னா என்னால சக்கரை பொங்கல் வாங்க முடியாம போயிடும். அதனால நான் போய் சக்கரை பொங்கல் வாங்குறேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. ரேஷனுக்கு ஞானம் வேற. இரு மின்னல், எங்க ஓட பாக்குற? பொங்கல் வாங்குற சாக்குல அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு பாக்குறியா? இந்த கிஃப்ட் இன்னைக்கு நீ வாங்காம நான் உன்னை விட போறது இல்ல. ஐயோ சைலுமா, அந்த கிஃப்ட் நீ வாங்காம அவன் விட மாட்டான். இப்படிதான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கிட்ட எவ்வளவோ கிஃப்ட் வாங்கிட்டேன், கடைசியா இந்த ஒரு கிஃப்ட் மட்டும் வாங்கிடு சைலுமா. ஞானந்தின் வாங்கிக்கணும், நான் வாங்கிக்க மாட்டேன். சரி மின்னல், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாததுனால தான் இதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இதை நானே பிரிச்சு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வாங்க மாட்டேன்னு சொல்லு, நான் அதை எடுத்துட்டு போயிடுறேன். அதுனந்தா, அதுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம்னு நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன். அது நான் வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவல்ல. காமி, இப்பவே அது வேண்டாம் நான் சொல்றேன். காமிக்கிறேன் மின்னல்.
அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ வேண்டான்னு சொல்லு, நான் இப்பவே அதை எடுத்துட்டு போயிடுறேன். ஏன் மின்னல், இப்பவும் இதை வேண்டான்னு சொல்ல போறியா? ஏடா இது இது உனக்கு எப்படி கிடைச்சது? டி அன்பு, என்னடா இது? என்னமோ தாலி மாதிரி இருக்கு. என்னடா இது? இது என் அம்மாவோட தாலி. இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? பாருடா, நீ எனக்கு கொடுக்க போற கடைசி gift. இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. இத பார்த்தா நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்ல நீ சொன்னப்போ அந்த டைரியில நான் நிறைய எழுதி இருக்கேன். அதுல ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என் அம்மாவோட தாலி நீ எனக்கு கொண்டு வந்து தருவேன்னு சத்தியமா நினைக்கவே இல்ல. ஏன்னா இது கிடைக்குன்னு கூட நான் நினைக்கல. இது என் கையை விட்டு போயிடுச்சு. இது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இதை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க. இது உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சது சொல்லுடா. சொல்ற மின்னல், அன்னைக்கு நான் உன்கிட்ட சேர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை தேடி தான் போறேன்னு சொன்னல. அன்னைக்கு இந்த தாலியை தேடி தான் நான் உன் ஊருக்கு போனேன். உன்னோட டைரியில தான் கேரளால நீ இருந்த வீட்டோட அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்ல போய் உன் போட்டோவை காமிச்சு விசாரிச்சேன். அங்க உன் வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு பாட்டி தான் உன் போட்டோவை பார்த்துட்டு உன்னை பத்தி உன் குடும்பத்தை பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அந்த கடன் அடைக்கிறதுக்காக உன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து உன் அம்மாவோட நகை, இந்த தாலி எல்லாத்தையுமே வித்துட்டதா சொன்னாங்க. அதே, என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இந்த தாலி ரொம்ப பத்திரமா வச்சிருந்தாங்க. இந்த தாலி நம்ம கூட இருக்கிற வேற நம்ம அப்பாவே கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. പക്ഷേ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன படிக்க வைக்க வேண்டி நிறைய கடன் வாங்கிச்சிருந்தாங்க. அந்த கடத்தை எல்லாம் திருப்ப கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவோட நகை, இந்த தாலி எல்லாத்தையும் வித்து அந்த கடன் எல்லாம் அடைச்சாங்க. அப்ப கூட இந்த தாலி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த தாலி என் கூட இருந்தா என் அம்மாவும் அப்பாவும் என் கூட இருக்கிற மாதிரி நினைச்சேன். പക്ഷേ சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் கொடுக்கலைன்னா இந்த கடவை நான் எப்படி அடைக்க முடியும்னு சொல்லி இதை வாங்கி வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தாலி நான் எங்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தேன். ஆனா எங்க வித்தாங்க என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்ப இந்த தாலி என் கையை விட்டு போயாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சேன். പക്ഷേ திரும்ப இந்த தாலி என் கைக்கு வரும்னு நினைக்கவே இல்லை. நான் தான் உன்கிட்ட சொன்னல மின்னல், ஒன்னு உன்கிட்ட வந்து சேரணும்னு இருந்தா அது இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அது உன்கிட்ட வந்து சேரும். പക്ഷേ இந்த தாலி நீ எப்படி கண்டுபிடிச்ச? உன் சொந்தக்காரங்க உன் அம்மாவோட நகையெல்லாம் எங்க வித்தாங்கன்னு நான் போய் விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது, ஊருக்கு வெளியே நகையெல்லாம் உருக்குற ஒரு வயசானவர்கிட்ட இந்த நகையெல்லாம் வித்திருக்காங்க. இந்த தாலியை தேடி நாங்க போகும்போது கூட ஒருவேளை எல்லா நகையோட சேர்த்து இந்த தாலியும் உருக்கிருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே தான் போனேன். ஆனா இந்த வயசானவர் எல்லா நகையுமே உருக்கியிருக்காரு. ஆனா இந்த தாலியை மட்டும் உருக்கவே இல்லை. அவர்கிட்ட ஏன் இதை மட்டும் பத்திரமா வச்சீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தாலிங்கிறது மத்த நகை மாதிரி கிடையாது, அது ரொம்பவே சென்டிமெண்ட் ஆனது. இந்த மாதிரி சிலரெல்லாம் ஏதாவது அவசரத்துக்கு தாலியை கொண்டு வந்து வித்துட்டு அதுக்கப்புறமா பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த தாலி இருக்கான்னு திரும்ப வந்து கேட்பாங்க. அதனாலதான் இந்த தாலியை நான் உருக்காம பத்திரமா வச்சிருந்தேன். இந்த தாலிக்கு சொந்தமானவங்க நிச்சயமா கொஞ்ச நாள் கழிச்சு பணம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து கேட்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நாள் வரவே இல்லை. சரி கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உருக்கலாம்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா வந்து கேட்டுட்டீங்கன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த தாலி உன்கிட்ட சேர வேண்டியது, அதை யாராலையுமே மாத்த முடியாது மின்னல். அதனாலதான் இந்த தாலி அந்த கடவுள் ஏன் மூலமா இன்னைக்கு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்பவாவது புரிஞ்சுக்க மின்னல், உனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு இருந்தா அது நிச்சயமா உன்னை விட்டு போகாது. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னை விட்டு போயிடும்னு பயந்தியே. அப்படி இருந்திருந்தா இந்த தாலி அந்த வயசானவர் அன்னைக்கே உருக்கி இருந்திருக்கணும். அது இத்தனை நாள் உருக்காம அவர் எடுத்து வச்சதுக்கு காரணம் இந்த தாலி உன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காக தான். இப்பவாவது நம்பு மின்னல், உன்கிட்ட வந்து சேரணும்னு இருக்கிறது நிச்சயமா உன்கிட்ட வந்து சேரும். நான் இந்த தாலியை மட்டும் சொல்லல, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். தெரியுமா? இந்த தாலி என்கிட்ட கிடைச்ச அப்புறம் எனக்கு என் அம்மா அப்பாவே திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏ ஷைலு, அழாத. இல்ல அன்பு, நான் உன்னை எவ்வளவோ திட்டியிருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அது எனக்கு தெரியும். പക്ഷേ நீ எனக்கு வேண்டி இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ சரி ஷைலு, நீ அழாத. இதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது அந்த டைரியில இந்த விஷயத்த படிச்ச முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இது உன்கிட்ட சேரணுங்கிறது தான் விதி. அதனாலதான் அந்த கடவுள் ஏன் மூலமா இதை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஒருவேளை நான் உன் வாழ்க்கையில வரலனாலும் இது எப்படியாவது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கும். இல்ல அன்பு, சத்தியமா இல்ல. நீ என் வாழ்க்கையில வரலைன்னா
ஷைலு இரு, நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. நீ முதல்ல அழுகையை நிறுத்து. நீ முதல்ல ஹாஸ்டலுக்கு போ. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இல்ல அன்பு, இனி ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை காக்க வைக்க விரும்பல. உன்னை நான் காக்க வச்சது, கஷ்டப்படுத்தினது எல்லாம் போதும். ஷைலு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எமோஷனலா இருக்கும்போது, கோவமா இருக்கும்போது நம்ம எடுக்கிற எந்த முடிவுமே சரியானதா இருக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. இப்ப அவசரப்பட்டு எதையாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதானமா யோசிச்சதுக்கு அப்புறம் தெரியாம சொல்லிட்டோம், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ திரும்ப சொல்லிட்டேன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது ஷைலு. ஐயோ இல்ல அன்பு, இதுக்கு மேல எனக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல மின்னல், நீ முதல்ல ரூமுக்கு போ. நீ முதல்ல அழுகையை நிறுத்து. அதுக்கப்புறமா நான் உன்னை பார்க்க வரேன். அப்புறமா எதா இருந்தாலும் சொல்லிக்கலாம். ரேஷு, அவளை கூட்டிட்டு போ. சரிடா அன்பு. ஷைலுமா வா, அவன் சொல்றதும் சரிதான். நீ முதல்ல அழுகையை நிறுத்து, கொஞ்சம் சமாதானமாகு. அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அவன் வருவான். அன்பு. ஷைலு, நான் வரேன்னு சொன்னல, கண்டிப்பா வருவேன். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ ரூமுக்கு போ. ரேஷு, அவளை கூட்டிட்டு போ. அவளை பாத்துக்க. ஷைலுமா வா போலாம். போ மின்னல். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உன் ஹாஸ்டல் மொட்டை மாடிக்கு நான் வருவேன். நீயும் வந்துரு. உன் வாயால நீ சொல்ல போற இந்த விஷயத்த கேட்கறதுக்காக தான் இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டு இருக்க மின்னல். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நானும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வந்துரு அன்பு. கண்டிப்பா வருவேன் மின்னல். ஃபீல் பண்ணாம போ. உடலுக்குள் இருக்கும் உயிரொரு சுமையா, பெண்ணே உன்னை நாளும் விட்டு செல்வேனா. தந்தை தந்த உயிர் தந்தேன், தாய் தந்த உடல் தந்தேன், உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் கண்டேன். மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானால் மொத்தத்துக்கு ஒரு நாள் குறித்தாய். அப்பா முகித் ஸ்கூல் போடா, நானும் ஸ்கூல் போறேன்ப்பா. போலாண்டா தங்கம். உன்னையும் ஸ்கூல்ல சேர்த்தணும் தான். இன்னொரு 2-3 மாசம் தான் இருக்கு. அது முடிச்சுட்டு சேர்த்தலான்னு தான் நினைச்சேன். சரி, நீ பிளே ஸ்கூல் போறதா இருந்தா போய்க்கலாம். ஒரு வாரம் முடியட்டும், அதுக்கப்புறம் போலாம். ஏன்பா அப்படிமா வேண்டாம், இப்பவே போறேன். ஐயோ, இப்பெல்லாம் போக முடியாதுடா. உன் அம்மா கிட்ட நான் சொல்ல கூட இல்ல. கடைசியில உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்க, சொல்லாம கொள்ளாம குழந்தைய போய் ஸ்கூல்ல விட்டு வந்திருக்கீங்க, உன் அம்மா என்ன உண்டிலன்னு பண்ணிருவா. அதனால இன்னைக்கெல்லாம் வேண்டாம். ஒரு 2-3 நாள் போகட்டும். அடுத்த வாரத்துல இருந்து நீ வேணா முகிலோட ஸ்கூலுக்கு போய்க்கோ. சரிப்பா, அப்பனா அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரலாம். ஓகேடாமோ. உன் அம்மாட்ட போய் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த வாரத்துல இருந்து முகிலோட ஸ்கூலுக்கு போலாம். அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுக்கு உனக்கு இவ்வளவு பிடிக்குமா? நீ முகிலோட விளையாடுறதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றியா, இல்ல ஸ்கூலுக்கு போய் படிப்பியா? ஓ படிப்பனே பாப்பா, ABCD 1 2 3 எல்லாமே படிப்பேன். ஓ, ABCD 1 2 3 எல்லாம் படிப்பீங்களா? அப்பனா ஓகே. அப்பா உங்களை அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூலுக்கு விடுறேன். சரியப்பா, பாப்பாக்கு இப்பமே ABCD தெரியும். பாப்பா சொல்லுவா. சொல்லு பார்க்கலாம். ABCD சூப்பர்டா தங்கம். ABCD பாட்டு சூப்பரா பாடிட்டீங்களே. இனி ஸ்கூலுக்கு போனா அப்புறம் ABCD 1 2 3 ரைம்ஸ் எல்லாமே படிச்சிருவீங்கல்ல? ஓகே. அப்ப அடுத்த வாரத்துல இருந்து ரியா குட்டியும் பேக் எல்லாம் மாட்டிட்டு முகில் கூட ஸ்கூலுக்கு போறா. டேய், என்னடா சக்தி, அவனை ஸ்கூல்ல விட்டு வரேன்னு கூட்டிட்டே வந்துட்ட, ஸ்கூல்ல விடல? ஐயோ, என்னத்த சொல்ல, எனக்கு ஸ்கூல் லீவ் ஆமாடா. லீவா? என்னடா லீவு? நேத்தோட பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சே, அப்புறம் இன்னைக்கு என்னடா லீவு? அட, அது என்னமோ தெரியலடா, இந்த வாரமே லீவாண்டா. இனி மண்டேல இருந்து தான் ஸ்கூலாம். அது ஏற்கனவே வாட்ஸ்அப் என்னமோ அனுப்பி வச்சிருக்காங்களாம். இந்த கையில் ஒரு மென்டல் அதை ஒழுங்காவே பார்க்க மாட்டா. ஸ்கூல் இருக்குன்னு அவனை கிளப்பி அனுப்பி விட்டுட்டா. ஐயோ அப்படியா? அப்போ மைனாக்கு? அட, எல்லாருக்குமே லீவாண்டா. அவ மைனாவை விடுறேன்னு மைனா ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவளும் போயிட்டு திரும்பி தான் வருவா, பாத்துக்க. ஐயோ சரி விடு, நீ என்ன பண்றது? சரிவா வீட்டுக்கு போலாம். என்ன பண்றதா? வீட்டுக்கு போய் முதல்ல அவளோட மூஞ்ச உடைக்கணும்டா. டேய் ஏன்டா விடுறா, ஏதோ கவனிக்காம விட்டுருப்பா. இப்ப என்ன, வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு என்ன அவ்வளவு தூரமா இருக்கு? பக்கத்துல தானே. வந்தோம் பார்த்தோம், சரி லீவுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதானடா.
இல்லடா மச்சான், நான் அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்கூல்ல இருந்து ஏதாவது அனுப்புவாங்க, அது என்ன எதுன்னு பாருன்ட்டு. அதுல என்னன்னு கூட பார்க்க மாட்டா. ஏதோ வந்திருக்குன்னு மாத்தி விட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருப்பா. இப்ப கூட பாரு, இந்த வாரம் ஃபுல்லா கவர்மெண்ட் லீவா, அதை அனுப்பி வச்சிருக்காங்க. அதை ஒழுங்கா பாத்துருந்தா இப்ப இவ்வளவு காலையில இவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல தானே. ஐயோ சரி விடுற, அவ ஏதோ வேலை டென்ஷன்ல கவனிக்காம விட்டுருப்பா. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஏதாவது அனுப்புறாங்கன்னா அவ பாக்குற அளவு இல்லையா, நீ எடுத்து என்ன எதுன்னு பாரு. வேலை முடிஞ்சது இல்ல, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்புறம் வீட்டுக்கு போய் அவளை திட்டிட்டு எல்லாம் இருக்காத. அவ ஏதோ டென்ஷன்ல கவனிக்காம விட்டுருப்பா. நீ வா, நம்ம போய் முகிலையும் ரியாவையும் வீட்டுல விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம். ஆமா, திட்டினா மட்டும் என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. அப்பவும் சாரி சக்தி தெரியாம பண்ணிட்ட சக்தி அப்படி இப்படின்பா. கடைசியில திரும்பவும் அதே தான் பண்ணுவா. அவட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். இதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நான் தான் பாக்கணும்னு நினைக்கிறேன். சரிவா, வீட்டுக்கு போலாம். அப்புறமா என்ன எதுன்னு பாத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.